சோழனுக்கு ஒரே லவ்ஸ் தாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த எபிசோட் இன்னைக்கு தான். ஆட்டோ ஸ்டாண்ட் போன சோழன் எப்படிடா கண்டுபிடிக்க போறோம்னு ரொம்ப பதட்டத்தோட இருக்காருங்க. அதே நேரத்துல ஆபீஸ்ல நிலா ரொம்ப டென்ஷனா உட்காந்துருக்காங்க. அப்ப சடனா அங்க வந்து ராகவ், என்ன நிலா லேப்டாப் எங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல ராகவ், லேப்டாப் இன்னும் கிடைக்கல, ஒரே ஒரு நாள் பிரசன்டேஷனை தள்ளி போட முடியுமா அப்படின்னு சொல்றாங்க நிலா. வாட், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் உங்ககிட்ட கொடுத்தேன்ல, என்ன சொல்லணும் நிலா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிடுறாரு ராகு. இது போதாதுன்னு கிளைண்ட்டும் கால் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. ஹலோ மேம், வந்துட்டீங்களா? செகண்ட் ஃப்ளோர் தான் மேம் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் ராகு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு அலறாங்க நிலா. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் மிஸ் ஆன லேப்டாப், மறுபக்கம் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு இருக்க கிளைண்ட், கோவமா இருக்க ராகவன், பாவமா இருக்க நிலான்னு பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த சீன்ல இப்பதாங்க நடந்துச்சு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். வேற என்ன, நம்ம ஹீரோ என்ட்ரி தான். ஆமாங்க, லேப்டாப்போட வந்து நிக்கிறாரு சோழன். எல்லாருக்கும் முன்னாடி நீங்க சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய ஒரே சேனல் இதாங்க. நிலா கண்ணீரோட லேப்டாப் வாங்கி எப்படிங்கன்னு கேட்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க, டைம் ஆச்சு, நீங்க பிரசன்டேஷன் நல்லா பண்ணுங்கன்னு ஆல் தி பெஸ்ட் சொல்றாரு சோழன். லேப்டாப்போட சோழனையே பார்த்துட்டு பிரசன்டேஷன் பண்ண போறாங்க நிலா. பார்க்கவே கொஞ்சம் கியூட்டா தாங்க இருந்துச்சு. பிரசன்டேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. பதட்டமாக இருந்தால் மன்னிச்சிருங்க, பிகாஸ் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு கிளைண்ட்டை சொல்லி ப்ரெசன்டேஷனை பிச்சு வதறாங்க நிலா. கிளைண்ட்டும் கைத்தட்டி ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிடுறாங்கங்க. கெத்தா வெளியில் போகிறாங்க நிலா. ச்சே, நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு சோழன், அவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகியிருக்குன்னு யோசிச்சுட்டு உடனே கால் பண்ணுறாங்க சோழனுக்கு. எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, நான் ஆஃபீஸ் வெளில தாங்க இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் ஓகேவான்னு கேட்குறாரு சோழன். அங்கே இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க நிலா. சோழனை பார்த்த உடனே அவங்க ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷங்க, ஒரு இனம் புரியாத ஹாப்பினஸோட சோழனை பார்த்து ஓடி வராங்க நிலா. வந்து கட்டி பிடிப்பாங்கன்னு பார்த்தா, சரி அதை விடுங்க, என்னங்க ஆச்சு, லேப்டாப் யூஸ் ஆச்சா அப்படின்னு கேட்குறாரு சோழன். யூஸ் ஆச்சாவா? லேப்டாப் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் வேலை கூட போயிருக்கும். ஆமாம், எப்படி நீங்கள் லேப்டாப்பை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நிலா கேட்க, அதை ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு நடந்த எல்லா காமெடியும் சொல்கிறாரு சோழன். ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோவையும் கண்டுபிடிச்சாச்சு, லேப்டாப்பையும் கண்டுபிடிச்சாச்சு, ஒன்றை நம்பி எப்படி லேப்டாப்பை கொடுக்கறதுன்னு கேட்குறாரு அந்த ஆட்டோக்காரன்னா. அப்புறம் என்ன, நமக்கு கல்யாணம் ஃபோட்டோவை காமிச்சு அந்த லேப்டாப் வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நிலா சோழனை கட்டி பிடிச்சிடறாங்கங்க. கரெக்டாக 6 நிமிஷம் 32வது செகண்டில் இந்த சீன் ஹாட் ஸ்டாரில் வருது. பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பார்க்க நமக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக போய் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. உங்களால் தான் இன்றைக்கி என் ப்ரெசன்டேஷன் நல்லா போச்சுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு நிலா சொல்ல, நம்மளும் ஒரு ஹக் பண்ணிடுவோன்னு சோழன் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கட்டிப்பிடிக்க வந்த கையவே பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிடுறாங்க நிலா. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அப்புறம் என்ன, நிலா ஆஃபீஸ்க்குள்ளே போக ஒரே குஷியோட காரில் வீட்டுக்கு போகிறாரு சோழன். டிசைனான போஸ்ட்ல நடந்ததை நினைச்சு என்ஜாய் பண்ணிட்டே போறாரு அவரு. வீட்டுக்கு போன சோழன் சந்தோஷத்துல இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு பல்லவன் கேட்க, இருடா எல்லா பிரதர்ஸும் வந்த உடனே சொல்றேன்னு சொன்ன உடனே அண்ணன் தம்பி எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியாம வெக்கப்பட்டுட்டே, நிலா என்ன கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல கத்துறாரு சோழன். இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. எல்லாருக்கும் முன்னாடி நீங்க சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய ஒரே சேனல் இதாங்க.